நல்லது செய்வோம். நல்லதை மட்டுமே செய்வோம். அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் புகழ் மீடியாவின் அன்பு வணக்கங்கள். 1/2/2026க்கான ராசி பலன்கள். விஸ்வாவசு வருடம் தை மாதம் 18ஆம் தேதி, பிப்ரவரி மாதம் ஞாயிற்றுக்கிழமை. நல்ல நேரம் காலை 7:30 மற்றும் 8:30, மாலை 3:30 மற்றும் 4:30. கௌரி நல்ல நேரம் காலை 1:30 மற்றும் 2:30, மாலை 1:30 மற்றும் 2:30. ராகு காலம் 4:30 மற்றும் 6. குளிகை 3 மற்றும் 4:30. யமகண்டம் 12 மற்றும் 1:30. சூலம் மேற்கு. பரிகாரம் வெள்ளம். திதி இன்று அதிகாலை 4:40 வரை சதுர்த்தசி, பின்பு பௌர்ணமி. நட்சத்திரம் இன்று அதிகாலை 1:53 வரை புனர்பூசம், பின்பு பூசம். யோகம் இன்று முழுவதும் சித்த யோகம். சந்திராஷ்டமம் இன்று அதிகாலை 1:53 வரை கேட்டை, பின்பு மூலம். மேஷம் ராசினியர்கள் இன்று பெருந்தன்மையுடன் நடந்து கொள்வீர்கள். சுய கவனத்தை பாதுகாத்திடுவீர்கள். தொழில் வியாபாரம் செழிக்க புதிய முயற்சிகளை மேற்கொள்வீர்கள். பணவரவு சுமாராக இருந்தாலும் போதும் என்ற மனப்பான்மை இருக்கக்கூடும். உடல் நலத்திற்கு மருத்துவ சிகிச்சை தேவைப்படும். இன்று புத்தம் புதிய ஆடை அணிகளின் வாங்கக்கூடிய சூழல் இருக்குங்க. குடும்பத்தை பற்றி பிறர் விமர்சனம் செய்தாலும் பெரிதுபடுத்த வேண்டாம். உழைப்பால் உயர்ந்து காட்டுவீர்கள். வெளி உலக தொடர்புகள் விரும்பும் விதத்தில் இருக்கக்கூடும். போட்டி பொறாமைகள் உங்களை விட்டு விலகி செல்லக்கூடுங்க. கருத்து வேறுபாடு ஏற்பட்டது கண்டிப்பாக மாறக்கூடும். உங்கள் பொருட்களை நீங்க கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும். கடின உழைப்பால் வளர்ச்சி ஏற்படக்கூடும். பேச்சு கட்டுப்படுத்தி காரியங்களில் ஈடுபடுவது மிக சிறப்பு. பெண்கள் இன்று நம்பிக்கையுடன் செயல்படுவீர்கள். முடிவுகளை தெளிவாக எடுக்க வேண்டும். விருப்பங்களை ஓரளவு நிறைவேற்றிக் கொள்வீர்கள். பெண்கள் இன்று மனம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைக்கு முடிவு கிடைக்குங்க. காதல் உங்களுக்கு கண்டிப்பாக ஜெயிக்கும். அமைதியை மேற்கொள்ள வேண்டும். பதட்டம் இல்லாமல் பார்த்துக் கொள்ள வேண்டும். காதலில் ஏற்படக்கூடிய நெருக்கடிகளை நீங்க எப்படியும் சமாளித்து விடுவீர்கள். என்று மாணவர்கள் பெருந்தன்மையுடன் நடந்து கொள்வீர்கள். வாழ்க்கையில் சாதிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்குங்க. லட்சியங்கள் கண்டிப்பாக கைகூடும். மாணவர்கள் இன்று உணவு கட்டுப்பாட்டினை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். சிறு வயது முதலே கேள்வி ஞானத்தையும் வளர்த்துக் கொள்ளுங்கள். என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது வெள்ளை நிறத்தில் ஆடை அணி வேண்டும். வெள்ளை நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் நீங்க எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சூரிய நமஸ்காரமும் செய்துவிட்டு அருகில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் கோவிலுக்கு சென்று ஆஞ்சநேயர் வழிபாட்டை மேற்கொண்டு விட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 1 மற்றும் 6. அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு மற்றும் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள். அஸ்வினி என் குடும்பத்துடன் வாக்குவாதம் இல்லாமல் பார்த்துக் கொள்ளுங்கள். முயற்சி கண்டிப்பாக வெற்றி கொடுக்குங்க. வியாபாரம் அற்புதமாக நடைபெறக்கூடும். பெருந்தன்மையுடன் நடந்து கொள்வீர்கள். செயல்களை வேகம் பெருக்க கொடுங்க. உபரி பண வருமானம் கிடைக்கும். என்று நீங்க திட்டமிட்டதை விட வேகமாக வளர்ந்து செல்வீர்கள். இந்த நாள் உங்களுக்கு முயற்சி திருப்பு முனையாக இருக்கக்கூடும். பரணி இன்று உங்களுக்கு நம்பிக்கைகள் நடைபெறக்கூடுங்க. தொழில் வியாபாரம் சிரமங்கள் சரியாக கூடும். புதிய முயற்சி கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். பண வரவு கண்டிப்பாக வரக்கூடும். பெருந்தன்மையுடன் நடந்து கொள்வீர்கள். வேலை நிமித்தமாக பயணங்கள் சென்று வருவீர்கள். இன்று நீங்க சுறுசுறுப்பை மட்டும் மேம்படுத்திக் கொள்ளுங்கள். உறவுகளால் ஏற்பட்ட விரிசல் விலகி செல்ல கொடுங்க. திட்டமிட்ட காரியங்களை வெற்றி இருக்கும். தீ ஆயுதங்களை பயன்படுத்தும் பொழுது கவனம் இருக்கட்டும். கிருத்திகை இந்த நாள் இனிய நாளாக இருக்கக்கூடும். கனவுகள் கண்டிப்பாக நபாக்கக்கூடும். பெருந்தன்மையுடன் நடந்து கொள்வீர்கள். சுய கௌரவத்தை பாதுகாத்திடுவீர்கள். தொழில் நெருக்கடிகளை சமாளித்து விடுவீர்கள். வியாபார நோக்குடன் நடந்து கொள்வீர்கள். அனைவரும் பெருமைப்படும் விதமாக செயல்படுவீர்கள். என்று உங்களுக்கு சின்னதாக மருத்துவ சிகிச்சை தேவைப்படக்கூடுங்க. செரிமானம் ஏற்படக்கூடிய உணவை எடுத்துக்கொள்ளுங்கள். அது போதும். ரிஷபம் ராசினியர்கள் இன்று காரிய தடை ஏற்பட்டது கண்டிப்பாக சரியாகும். எடுத்த காரியத்தை அற்புதமாக செய்து முடிக்க முடியும். வெற்றி அடைவதற்காக கடுமையாக போராடுவீர்கள். நம்பிக்கையுடன் செயல்பட்டு வெற்றி பெறுவீர்கள். தொழில் வியாபாரத்தில் திட்டமிட்ட இலக்கு நிறைவேறுங்க. உபரி பண வருமானம் கண்டிப்பாக கிடைக்கும். வீட்டு தேவைகளை ஓரளவு பூர்த்தி செய்து கொள்வீர்கள். உடல் நலம் சீராக இருக்கக்கூடும். ஆரோக்கியம் பலம் பெறக்கூடும். என்ற குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடத்துவதற்கான திட்டம் இருக்கும். திடீர் செலவுகளை கட்டுப்படுத்துவீர்கள். வெளிவட்டார பழக்க வழக்கங்களை குறைத்துக் கொள்வது நல்லது. ஆயுதம், நெருப்பு ஆகியவற்றை பயன்படுத்தும் பொழுது கவனம் இருக்கட்டும். வாகனங்களில் செல்லும் பொழுது கவனம் இருக்கட்டும். எந்த ஒரு காரியத்திலும் அவசர முடிவு எடுக்காமல் இருப்பது, வீண் விவாதங்களை தவிர்ப்பதும் நல்லது.
யாரையும் குறைகள் மட்டும் சொல்ல வேண்டாம். யாருக்கும் நீங்க எந்த வகையிலும் கருத்துக்களும் சொல்ல வேண்டாம். கடின உழைப்பால் கண்டிப்பாக வெற்றி இருக்கும். வளர்ச்சி விகிதம் சிறப்பாக இருக்கும். அனைத்து விஷயங்களிலும் முன்னேற்றம் இருக்கும். கட்டுக்கோப்பான சூழலை உருவாக்கிக் கொள்வீர்கள். பெண்கள் என்று காரியங்களை கச்சிதமாக செய்து முடிப்பீர்கள். வீண் விவாதங்களை மட்டும் ஈடுபட வேண்டாம். பெண்களுக்கு இன்று கூடுதலாக பணவரவு இருக்க கொடுங்க. எதிலும் கூடுதல் பொறுப்புகளை மேற்கொள்வீர்கள். வெளி உலக தொடர்புகள் விரும்பி வைத்தல் இருக்கும். அவசர முடிவில் மட்டும் எடுக்க வேண்டாம். யாரையும் விமர்சனம் மட்டும் செய்ய வேண்டாம். பொது இடங்களில் பேசும்போது கவனம் இருக்கட்டும். என்று உங்களுக்கு நல்லவைகள் நடைபெறும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. ரிஷபராசினியர்கள் கோவில் குளங்களுக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். காதில் அடுத்த கட்ட நகர்வுக்கு செல்லும். பெருந்தன்மையுடன் நடந்து கொள்வீர்கள். காதல் கண்டிப்பாக ஜெயிக்குங்க. காதலை பொறுத்தவரைங்க யாரிடமும் விமர்சனம் செய்ய வேண்டாம். என்று மாணவர்கள் தேவைகளை ஓரளவு பூர்த்தி செய்து கொள்வீர்கள். சுலபமாக கல்வியில ஜெயிப்பீர்கள். மாணவர்களுக்கு என்று நல்ல விஷயங்கள்ல ஆர்வம் ஏற்படக்கூடும். எதிர்பார்த்த நல்லது கண்டிப்பாக நடக்கும். பிரச்சனைக்கெல்லாம் முடிவு கிடைக்கக்கூடும். என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது நீல நிறத்தில் ஆடியணி வேண்டும். நீலம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சூரிய நமஸ்காரமும் செய்துவிட்டு அருகில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் கோவிலுக்கு சென்று ஆஞ்சநேயர் வழிபாட்டை மேற்கொண்டு விட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 2 மற்றும் 4 மற்றும் 6. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். கிருத்திகை. என்று உங்களுக்கு மனம் போல் வாழ்க்கை ஏற்படக்கூடுங்க. மதிய வேலை உங்களுக்கு மகிழ்ச்சி கொடுக்கும். பெரிய அளவில் மாற்றங்கள் ஏற்படக்கூடும். திட்டங்கள் அனைத்தும் கண்டிப்பாக கை கொடுக்கும். உதாசீனப்படுத்திய மத்தியில் சிறப்புடன் வாழ்ந்து காட்டுவீர்கள். பல விஷயங்களை புரிந்து கொண்டு செயல்படுவீர்கள். ஆக்கப்பூர்வமான யோசனை மனசுக்கு மகிழ்ச்சி கொடுக்கும். இன்று உங்களுக்கு எதிர்பாராத திருப்பங்கள் ஏற்படக்கூடுங்க. ரோகிணி. என்ற முன்னெச்சரிக்கை என்பது கண்டிப்பாக வேண்டும். முக்கியமாக நாவடக்கம் வேண்டும். தேவையில்லாத பேச்சுக்கள் கண்டிப்பாக வேண்டாம். சில இடங்களில் கவனமாக நடந்து கொள்ளுங்கள். கருத்துக்களை பரிமாறும்போது கூட கவனம் இருக்கட்டும். யோகபித்த வரவேற்பை பெறுவீர்கள். சிறமொழி ஓரளவு சரி கேட்டு விடுவீர்கள். என்று உங்களுக்கு சிறப்பான நல்ல பலன் கண்டிப்பாக ஏற்படக்கூடுங்க. மன மகிழ்ச்சி கூடும் நாளென்றே கண்டிப்பாக சொல்ல முடியுங்க. மிருக சிரேஷம். என்று நல்ல நல்ல சந்தர்ப்பங்களை உருவாக்கிக் கொள்வீர்கள். காரியங்களை அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். மன தடுமாற்றம் குழப்பம் ஏற்பட்டது கண்டிப்பாக சரியாகும். பொது விஷயங்களை கவனமாக நீங்க கையாளுவீர்கள். பேச்சு குறைத்துக் கொண்டால் எல்லா வகையிலும் நல்லது நடக்கும். நிம்மதி பெருமூச்சு விடுவீர்கள். சொந்த பந்தங்கள் வரைக்கும் இருக்கவங்க காசு பணத்தை மட்டும் விரயம் செய்ய வேண்டாம், பார்த்துக் கொள்ளுங்கள். மிதுனம் ராசினியர்கள் என்று எல்லோருக்கும் நீங்க நல்லது செய்யக்கூடிய சூழல் கண்டிப்பாக இருக்கும். அவசரமாக சில பணிகளை மேற்கொள்வீர்கள். இந்த அடுத்த ஒரு விஷயத்தில் மட்டும் கருத்துக்கள் சொல்ல வேண்டாம். குடும்ப தேவைகள் ஓரளவு பூர்த்தியாகும். தொழில் மாற்றங்கள் ஏற்படக்கூடுங்க. இடையூறு ஏற்படுத்தியவர்கள் விலகி செல்லக்கூடும். சரிவர உணவுகளை எடுத்துக்கொள்வீர்கள். உடல் ஆரோக்கியமும் சீர்படக்கூடுங்க. தொழில் உற்பத்தி விற்பனை சிறப்பாக இருக்கக்கூடும். எதிர்பார்த்த பண வரவு கண்டிப்பாக இருக்கும். நண்பரின் ஆறுதல் வார்த்தை நம்பிக்கை கொடுக்குங்க. என்று எதிர்பார்த்த காரிய அனுகூலம் ஏற்படக்கூடும். உத்தியோகம் தொடர்பாக பிரச்சனைகள் கண்டிப்பாக தீரும். கடின உழைப்புக்கு நல்ல பலன் ஏற்படக்கூடுங்க. வியாபார நோக்குடன் இன்று நீங்கள் நடந்து கொள்வீர்கள். பேச்சு கட்டுப்படுத்திக் கொள்வது மிக நல்லது. நன்மைகள் உங்களை தேடி பெறக்கூடும். எதை பேசினாலும் வார்த்தைகளின் நிதானம் இருக்கட்டும். நடக்க முடியாத காரியங்களை கூட நடத்தி காட்டுவீர்கள். அக்கம் பக்கத்திலும் நல்ல பேர் எடுத்து காட்டுவீர்கள். சுப நிகழ்ச்சிகளில் பங்கு கொள்வீர்கள். என்று உங்களுக்கு காரியங்கள் சூடு பிடிக்கும் நாள் என்று சொல்ல முடியும். பெண்கள் இன்று உணவு கட்டுப்பாட்டினை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். காரியங்களை அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். மனசுக்குள் ஒருவித மகிழ்ச்சி கொடுங்க. பெண்கள் இன்று நேர்மையை நிலைநாட்டிக் கொள்ளும் நாளாக இருக்கக்கூடும். இன்று காதல் கொஞ்சம் குழப்பத்தை கொடுத்தாலும் போக போக எல்லாம் சரியாகும். விட்டுக் கொடுங்கள், அமைதி காணுங்கள். காதல் கண்டிப்பாக ஜெயிக்கும். என்று மாணவர்கள் நம்பிக்கைக்குரிய விதம் நடந்து கொள்வீர்கள். சந்தித்த நபரால் சந்தோஷம் ஏற்படக்கூடும். படிப்பில் முழு கவனம் எடுத்துக் கொள்வீர்கள். வாழ்க்கையில நம்ம ஜெயிப்பதற்கான முயற்சிகளையும் எடுப்பீர்கள். பேச்சு கட்டுப்படுத்துங்கள். பெரியவர்களிடம் வாக்குவாதம் செய்ய வேண்டாம். என்று நீங்க முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது இளம் பச்சை நிறத்தில் ஆடை அணி வேண்டும். இளம் பச்சை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சூரிய நமஸ்காரமும் செய்துவிட்டு அருகில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் கோவிலுக்கு சென்று ஆஞ்சநேயர் வழிபாட்டை மேற்கொண்டு விட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 6 மற்றும் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் பச்சை மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். மிருகசிரிஷம். என்று சுய கௌரவம் மேலோங்கும்.
சந்தித்த நபர்களால் சந்தோஷம் ஏற்படக்கூடும். காரியங்களை கண்டிப்பாக வெற்றி ஏற்படக்கூடுங்க. அனைவரும் பெருமைப்படும் விதமாக நடந்து கொள்வீர்கள். திருப்பு முனையாக உங்க வாழ்க்கை அமைந்துவிடக் கொடுங்க. எண்ணற்ற மாற்றங்கள் ஏற்படக்கூடும். என்று உங்களுக்கு நல்ல விஷயங்கள்ல ஆர்வம் ஏற்படக்கூடுங்க. ஆதாய பணவரவு ஏற்படக்கூடும். திருவாதிரை பெரிய அளவில் மாற்றங்கள் ஏற்படக்கூடும். முயற்சிகளில் கண்டிப்பாக வெற்றி ஏற்படக்கூடும். சேமித்து வைத்த பணம் செலவுக்கு பயன்படக்கூடும். இறைவன் வழிபாட்டில் மிகுந்த அக்கறை கொள்வீர்கள். என்று உங்களுக்கு புத்துணர்ச்சி கூடும் நாளாக இருக்க கொடுங்க. எதிலும் புதுமை படைக்கும் நாளாக இருக்கக்கூடும். புனர்பூசம் தீ ஆயுதம் நெருப்பு ஆகியவற்றை பயன்படுத்தும் பொழுது மிகவும் கவனமாக பயன்படுத்த வேண்டும். என்று திருப்பங்கள் நிறைந்த நாளாக இருக்க கொடுங்க. மனசுக்குள் ஒருவித மகிழ்ச்சி கண்டிப்பாக கூடும். எல்லோரையும் மதிக்கக்கூடிய ஆற்றலை உருவாக்கிக் கொள்வீர்கள். தெய்வீக சிந்தனை என்று ஏற்படுத்திக் கொள்வீர்கள். பிரச்சனைக்கெல்லாம் கண்டிப்பாக தீர்வு காண்பீர்கள். என்று உங்களுக்கு மன சந்தோஷம் கொடுங்க. பழைய பாக்கிகள் வசூலாகி நல்லதொரு பண வரவு இருக்கும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. கடகம் ராசினியர்கள் இன்று நடப்பவை எல்லாம் கண்டிப்பாக நன்மைக்கே. உன் நல்ல செயலுக்கு நல்ல பலன் தேடி வரக்கூடும். தொழில் வியாபாரமும் வளர்ச்சி பாதை நோக்கி செல்லக்கூடும். பணிகளை விரைவாக செய்து முடிப்பீர்கள். ஆதாய பணவரவை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். பணக்கடனில் ஒரு பகுதி செலுத்துவீர்கள். அக்கம் பக்கத்தவர்கள் உங்கள் மீது அன்பு பாராட்ட கொடுங்க. தொழில் வியாபாரம் மெத்தனமாக இருந்தாலும் பெரிய பிரச்சனை இருக்காது. பழைய பாக்கிகள் கண்டிப்பாக வசூலாகும். நல்லதொரு வேலைகளை ஈடுபடுவீர்கள். ஆறுதல் தரக்கூடிய வேலைகளிலும் தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். எல்லோருக்கும் நீங்க ஆறுதலாகவும் இருப்பீர்கள். வியாபாரத்தின் நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள். காரியங்களை சிரமம் இல்லாமல் செய்து முடிப்பீர்கள். கவன நடைமுறையை நீங்க பின்பற்ற வேண்டும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் வீண் அலைச்சலை சந்திக்க வேண்டியிருக்கும் பார்த்துக் கொள்ளுங்கள். எது செய்வதாக இருந்தாலும் நல்ல விஷயங்கள்ல ஆர்வம் ஏற்பட கொடுங்க. நெருக்கடிகளை சமாளித்து வெற்றி பெற முடியுங்க. பெண்கள் இன்று விறுவிறுப்புடன் செயல்பட்டு வெற்றி வாகை சூட முடியும். பெண்கள் மனம் கொணாமல் நடந்து கொள்ளுங்கள். குடும்பத்துக்கு என்ன வேண்டுமோ செய்து கொடுங்கள். பெண்கள் என்று அவசரப்பட வேண்டாம். பல நெருக்கடியிலும் கடந்து வெற்றி பெற முடியுங்க. காதல் புரியாத புதிர் போல் இருக்குமே தவிர பெரிய பிரச்சனை எல்லாம் கொடுக்காது. காதல் நீங்கள் தான் அமைதியை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். காதலை பொறுத்தவரை பதட்டம் வேண்டாம். என்று மாணவர்கள் செய்ய நினைத்த காரியத்தை அற்புதமாக செய்ய முடியும். வியாபாரத்தின் நுணுக்கங்களை கற்றுக்கொள்ள கொடுங்க. கல்வியில் சிறந்து விளங்க முடியும். மாணவர்களுக்கு இன்று முக்கிய பொறுப்புகள் கண்டிப்பாக கைகூடும். இந்த நாள் உங்களுக்கு மகிழ்ச்சி கூடும் நாள் என்று கூட சொல்ல முடியும். முக்கியமான பணி நீங்க மேற்கொள்ளும் பொழுது இளம் பச்சை நிறத்தில் ஆடிய நீ வேண்டும். இளம் பச்சை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படின்னு இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சூரிய நமஸ்காரமும் செய்துவிட்டு அருகில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் கோவிலுக்கு சென்று ஆஞ்சநேயர் வழிபாட்டை மேற்கொண்டு விட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 5 மற்றும் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். புனர்பூசம் இன்று சந்தித்த நபர்களால் சந்தோஷம் ஏற்படக்கூடும். காரியங்களை கண்டிப்பாக வெற்றி ஏற்படக்கூடும். உங்கள் நல்ல செயலுக்கான பலன் தேடி வரக்கூடும். பழைய பாக்கிகளை வசூல் செய்து விடுவீர்கள். தொழில் நெருக்கடிகளை கண்டிப்பாக சமாளித்து விடுவீர்கள். வீண் அலைச்சலை மட்டும் குறைத்துக் கொள்ள வேண்டும் பார்த்துக் கொள்ளுங்கள். எவருக்கும் வாக்குறுதி மட்டும் கொடுக்க வேண்டாம். என்று உங்கள் அணுகுமுறையில் நல்லதொரு மாற்றம் ஏற்படக்கூடும். செலவுகளை மட்டும் கட்டுப்படுத்துங்கள், அது போதுங்க. இந்த நாளை நீங்க மகிழ்ச்சியுடன் கொண்டாட முடியும். பூசம் பழைய நினைவுகளில் மூழ்கி காணப்படுவீர்கள். வியாபாரத்தின் நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள். போட்டி பொறாமைகள் உங்களை விட்டு விலகி செல்லக்கூடும். அத்தியாவசிய தேவைகளை இன்று நீங்க பூர்த்தி செய்து கொள்வீர்கள். வெளியூர் பயணத்திட்டத்தில் சில மாற்றங்களை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். நல்லதொரு மாற்றங்கள் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். தொழில் தொடர்பான பிரச்சனைக்கு முடிவு கிடைக்குங்க. கடின உழைப்பால் இந்த வளர்ச்சி அடைய முடியும். என்று உங்களுக்கு மாற்றங்கள் ஏற்படும் நாள் என்றே கண்டிப்பாக சொல்ல முடியும். ஆயில்யம் இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக இருக்க கொடுங்க. எதிர்பார்த்த காரிய அனுகூலம் ஏற்படக்கூடும். குடும்ப தேவைகள் ஓரளவு பூர்த்தியாகுங்க. அடுத்த ஒரு விஷயத்தில் கருத்துக்கள் சொல்ல வேண்டாம். எப்படிப்பட்ட பிரச்சனைக்கு முடிவு கிடைக்கும். வார்த்தைகளில் தெளிவு ஏற்பட வேண்டும். கடின உழைப்பு கண்டிப்பாக வெற்றி கொடுக்குங்க. பேச்சு கட்டுப்படுத்திக் கொள்வது மிக நல்லது. என்று உங்களுக்கு பண வரவு சீராக இருக்கும். பெரிய விஷயங்கள் ஏதும் இல்லை. இந்த நாளை நீங்க சுக சௌக்கிய கொண்டாட்டங்களுக்காக கலந்து கொள்வீர்கள். வியாபாரத்தின் நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள். கவனமாக செயல்பட்டால் எதிலும் கண்டிப்பாக வெற்றி ஏற்படக்கூடுங்க. சிம்மம் ராசினியர்கள் இன்று உங்களுக்கு நல்ல செயலுக்கான நல்ல பலன் ஏற்படக்கூடும். வியாபார விருத்தி ஏற்படக்கூடும். எவருக்கும் தேவையற்ற வாக்குறுதி மட்டும் கொடுக்க வேண்டாம். நிதானமான அணுகுமுறை வெற்றி கொடுக்கும். நன்மைகள் தேடி வரக்கூடும். தொழில் வியாபாரத்தில் பணி சுமை அதிகரிக்கும். முக்கிய செலவுகளுக்கு பணம் கிடைக்குங்க. பணியாளர்கள் பாதுகாப்பை பின்பற்ற வேண்டும். இன்று உங்களுக்கு ராஜாங்க ரீதியிலான காரியங்கள் கை கொடுக்கும். வழக்குகளை வெற்றி ஏற்படக்கூடும். சாதகமான போக்கு ஏற்படக்கூடும். பொருள் சேர்க்கை என்று உண்டாக கொடுங்க. சிற்றின்பு செலவுகள் ஒரு பக்கம் அதிகரிக்கும்.
நண்பர்களுக்கு தேவையான உதவிகளை செய்து கொடுப்பீர்கள். பண வரவு கண்டிப்பாக திருப்தியை கொடுக்கும். வீண் பழி ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குங்க, பார்த்துக் கொள்ளுங்கள். நிதானமும் பொறுமையும் இருந்தால் கண்டிப்பாக வெற்றி ஏற்படக்கூடும். பெண்கள் இன்று நினைத்த வாழ்க்கையை அற்புதமாக வாழ்வீர்கள். துரிதமாக செயல்பட்டு வெற்றி பெறுவீர்கள். யோகமான நல்ல பலனை கண்டிப்பாக பெறுவீர்கள். பெண்கள் இன்று விருப்பமான வாழ்க்கையை கண்டிப்பாக வாழ முடியும். காதலை பொறுத்தவரை பெரிய பிரச்சனை இல்லை. பதட்டம் கொஞ்சம் இருக்கும். நம்பிக்கையுடன் செயல்படுங்கள், வெற்றி ஏற்பட கொடுங்க. என்று மாணவர்கள் செய்யும் செயலை நிதானமாக செய்ய வேண்டும். சிற்றின்ப செலவுகள் ஏற்படக்கூடும். நம்பிக்கைக்குரியவரை கூட வைத்துக் கொள்ளுங்கள். படிப்பில் முழு கவனம் எடுத்துக் கொள்ளுங்கள். மாணவர்களுக்கு எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் கண்டிப்பாக நடக்குங்க. என்ற முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது பிங்க் நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். பிங்க் நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் நீங்க எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சூரிய நமஸ்காரமும் செய்துவிட்டு அருகில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் கோவிலுக்கு சென்று ஆஞ்சநேயர் வழிபாட்டை மேற்கொண்டு விட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 5 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் பிங்க் மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள் மகம். இன்று உடல் உழைப்பு அதிகரிக்க கொடுங்க. தொழில் தொடர்பான போட்டிகள் கண்டிப்பாக சரியாகும். வியாபார நோக்குடன் இன்று நீங்கள் நடந்து கொள்வீர்கள். முன்னர் செய்த உதவிக்கு இப்பொழுது நல்ல பலன் கிடைக்கும். எவருக்கும் வாக்குறுதி மட்டும் கொடுக்க வேண்டாம். வழக்குகளில் சாதகமான போக்கு ஏற்படக்கூடும். சுப செலவுகள் ஒரு பக்கம் அதிகரிக்கும். பூரம் நெருக்கடிகளை சமாளித்து விடுவீர்கள். பேராற்றல் பெறக்கூடிய சூழல் கண்டிப்பாக இருக்கும். காரியங்கள் ஓரளவு கை கொடுக்கும். நல்ல நண்பர்கள் சேர்க்கை ஏற்படக்கூடும். பணவரவு திருப்தியை கொடுக்குங்க. வீண் பழி ஏற்படக்கூடிய சூழல் இருக்குங்க. எவருக்கும் வாக்குறுதி மட்டும் கொடுக்க வேண்டாம். என்று உங்களுக்கு நிதானமான போக்கு கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். நன்மைகள் வரும் நாள் என்று சொல்ல முடியுங்க. உத்திரம் சுப செலவுகள் ஒரு பக்கம் அதிகரிக்கும். கொடுக்கல் வாங்கல்களை ஒழுங்குபடுத்திக் கொள்வீர்கள். பணிகளை விரைவாக செய்து முடிப்பீர்கள். காரியங்கள் கண்டிப்பாக கை கொடுக்கும். வழக்குகளில் வெற்றி ஏற்படக்கூடுங்க. சாதகமான போக்கு ஏற்படக்கூடும். பொன் பொருள் சேர்க்கை ஏற்படக்கூடுங்க. என்று நீங்க முடிந்த அளவு எதையும் யோசித்து செய்வது நல்லது. வீண் பழி ஏற்படக்கூடிய சூழல் இருக்கும். பார்த்து பக்குவப்படுத்திக் கொள்ளுங்கள். அது உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும். கன்னி ராசினியர்கள் என்ற எதிர்பார்ப்புகள் ஓரளவு பூர்த்தியாகுங்க. பணிகளை விரைவாக செய்து முடிக்க முடியும். சோதனை எல்லாம் கடந்து வெற்றி பெற முடியும். சந்தித்த நபர்களால் சந்தோஷம் ஏற்படக்கூடும். வியாபார நோக்குடன் இன்று நீங்க அனைவரிடத்திலும் பழகுவீர்கள். தேவைகளை ஓரளவு பூர்த்தி செய்து கொள்வீர்கள். மனப்பதட்டம் குழப்பம் இருந்தது கண்டிப்பாக சரியாகுங்க. பணிகளை குறித்த நேரத்தில் நிறைவேற்றி கொடுப்பீர்கள். தொழில் வியாபாரத்தில் நெருக்கடிகளை சமாளித்து விட முடியும். சிறிய அளவிலான போட்டிகள் இருந்தாலும் சமாளித்து வெற்றி பெறுவீர்கள். அத்தியாவசிய செலவுகளை மட்டும் செய்ய வேண்டும். வெளியூர் பயண திட்டத்தில் சில மாற்றங்களை செய்வீர்கள். திட்டமிட்டபடி காரியங்களை சிறப்பாக செய்து முடிக்க முடியும். பண வரவு தாமதப்பட்டாலும் கண்டிப்பாக வரக்கூடுங்க. முக்கியமான பணிகள் தாமதமாக நடக்கும். தெய்வீக சிந்தனை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். எதிர்பாராத திருப்பங்கள் இருக்கக்கூடும். உழைப்பு கண்டிப்பாக கூடும். மனசுக்குள் பெருமிதம் ஏற்படும் நாளாக இருக்கக்கூடும். முயற்சிகளுக்கான நல்ல பலன் கண்டிப்பாக இருக்க கொடுங்க. பெண்கள் என்று விறுவிறுப்புடன் செயல்படுவர்கள். சொத்து சேர்க்கை ஏற்படக்கூடும். பெண்கள் என்று முடிவுகளில் தெளிவு ஏற்படக்கூடும். வீண் விவகாரங்கள் மட்டும் தலையிட வேண்டாம். அக்கம் பக்கத்தில் உங்களுக்கு என்று நல்ல பெயர் உருவாக்கக்கூடும். பெண்கள் இன்று கருத்து வேறுபாடுகள் இல்லாமல் இருப்பது மிக நல்லது. என்ற காதலை பொறுத்தவரை பதட்டம் வேண்டாம். நம்பிக்கையுடன் செயல்படுங்கள். வெற்றி நிச்சயம். காதல் கண்டிப்பாக ஜெயிக்குங்க. என்று மாணவர்கள் சுய கௌரவம் மேலோங்கிவிடக் கொடுங்க. கல்வியில் சுலபமாக ஜெயிக்க முடியும். யதார்த்தமான செயல்பாடுகளை வச்சு கொடுக்கும். மாணவர்கள் இன்று பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகளில் பங்கு கொள்வீர்கள். அது மட்டுமில்லை, கல்வியில் சிறந்து விளங்க முடியும். நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது பச்சை நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். பச்சை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் நீங்கள் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சூரிய நமஸ்காரமும் செய்துவிட்டு அருகில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் கோவிலுக்கு சென்று ஆஞ்சநேயர் வழிபாட்டை மேற்கொண்டு விட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் பச்சை மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள் உத்திரம் இன்று செல்வ சேர்க்கை ஏற்பட கொடுங்க. காரியங்களை கண்டிப்பாக முன்னேற்றம் ஏற்படக்கூடும். விருந்து விழாக்கள் என்று நீங்க கலந்து கொள்வீர்கள். சொத்து விவகாரங்களில் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். மனசுக்குள் பெருமிதம் ஏற்படக்கூடும். அடுத்த உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுப்பீர்கள். செய்த செயலை மட்டும் சிறப்பாக செய்யுங்கள். கோபப்படாமல் செய்யுங்கள். பிடிவாதம் இல்லாமல் பாருங்கள். அது உங்களுக்கு பெரிய முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். அஸ்தம் வீடு மாற்றம் மகிழ்ச்சி கொடுக்குங்க. நல்ல பலன் கண்டிப்பாக வரக்கூடும். வீட்டு தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். பண வரவு கண்டிப்பாக திருப்தியை கொடுக்கும். உணவு கட்டுப்பாட்டினை இன்று ஏற்படுத்திக் கொள்வீர்கள். தொழில் உங்களுக்கு அடுத்த கட்டத்திற்கு செல்லுங்க. என்று நீங்க
வீணான விஷயங்களை தலையிட வேண்டாம். அதனை மட்டும் பார்த்துக் கொள்ளுங்கள். சித்திரை, என்ற மனம் போல் வாழ்க்கை அமைந்துவிடக் கொடுங்க. தெய்வீக சிந்தனை ஏற்படக்கூடும். இயன்ற அளவில் அறப்பணிகளை செய்து விடுவீர்கள். வியாபாரம் உங்களுக்கு மிக சிறப்பாக இருக்கக்கூடும். மருத்துவ செலவுகள் ஏற்பட்டது கண்டிப்பாக மாறும். என்று முக்கிய முடிவுகளில் வெற்றி ஏற்படக்கூடும். குடும்பம் உங்களுக்கு அடுத்த கட்டத்திற்கு உதவியாக இருக்க கொடுங்க. சகோதரராக இருக்கட்டும், குடும்ப உறவுகளாக இருக்கட்டும், அனைவரும் உங்களுக்கு உதவியாக காணப்படக்கூடுங்க. துலாம் ராசினியர்கள், இன்று உங்களுக்கு முயற்சிகள்ல முன்னேற்றம் ஏற்படக்கூடும். சோதனை எல்லாம் கடந்து கண்டிப்பாக வெற்றி பெறுவீர்கள். இன்று வாய்ப்புகளை அற்புதமாக பயன்படுத்திக் கொள்வீர்கள். புத்தி கூர்மையுடன் செயல்பட்டு வெற்றி பெறுவீர்கள். தொழில் நெருக்கடிகளை கண்டிப்பாக சமாளித்து விடுவீர்கள். சமூக பொறுப்புகளை இன்று நீங்க ஏற்றுக்கொள்வீர்கள். முக்கிய முடிவில் தெளிவு ஏற்படக்கூடும். அந்தஸ்து உயர்ந்தவரின் நட்பு கிடைக்கக்கூடும். பண வரவில் கொஞ்சமாக சேமிப்பீர்கள். பிள்ளைகள் விரும்புவதை வாங்கி கொடுப்பீர்கள். இன்று தொழில் மாற்றங்கள் ஏற்படக்கூடுங்க. ஏற்றங்களும் கண்டிப்பாக இருக்க கொடுங்க. நல்லவைகளும் நடக்க கொடுங்க. என்று திட்டமிட்டதை விட வேகமாக முன்னேறி செல்ல கொடுங்க. நட்பாலும் உங்களுக்கு நல்லது நடைபெற கொடுங்க. முயற்சி கண்டிப்பாக திருப்பு முனையாக இருக்கக்கூடும். வாய்ப்புகள் வாயில் கதை வந்து தட்டக்கூடும். எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு முக்கிய முடிவுகளும் எடுக்க கொடுங்க. திட்டமிட்டு காரியங்கள் ஈடுபட்டு வெற்றி பெற முடியும். சுப நிகழ்ச்சிகளை பங்கு கொள்வீர்கள். ஆதாய பண வரவு கண்டிப்பாக ஏற்படக்கூடும். நீண்ட நாட்களாக இழுபறியாக இருந்த காரியங்களை வெற்றி ஏற்பட கொடுங்க. பெண்கள் இன்று நம்பிக்கைக்குரிய விதம் நடந்து கொள்வீர்கள். காரியங்களை சுலபமாக செய்து முடிப்பீர்கள். மனதிற்குள் மகிழ்ச்சி கண்டிப்பாக ஏற்படக்கூடும். பெண்களுக்கு விருப்பங்கள் கண்டிப்பாக கை கொடுங்க. இன்று திட்டமிட்டதை விட வேகமாக முன்னேறி செல்ல முடியும். என்று காதலை பொறுத்தவரை பதட்டம் இருந்து கொண்டே இருக்கும். கை கொடுமா கூடாதா என்ற எண்ணம் இருக்கும். காதல் கண்டிப்பாக ஜெயிக்கும். நம்பிக்கையுடன் செயல்படுங்கள். என்று மாணவர்கள் பிடித்தமான வேலைகளை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். கல்வியில் சிறந்து விளங்க முடியுங்க. மாணவர்களுக்கு ஏதேனும் சந்தேகம் இருந்தால் கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள். மற்றபடி உங்களுக்கு பெரிய பிரச்சனை இல்லை. நம்பிக்கைக்குரிய விதம் எல்லாம் நடந்து கொள்வார்கள். என்று முக்கியமான பணி நீங்க மேற்கொள்ளும் பொழுது இளம் பச்சை நிறத்தில் ஆடை அணி வேண்டும். இளம் பச்சை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலை நீங்க எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சூரிய நமஸ்காரமும் செய்துவிட்டு அருகில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் கோவிலுக்கு சென்று ஆஞ்சநேயர் வழிபாட்டை மேற்கொண்டு விட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் பச்சை மற்றும் ஆரஞ்சு நிறம். நட்சத்திர பலன்கள். சித்திரை, என்று கனவு கண்டிப்பாக மேம்பட கொடுங்க. காரியங்கள் ஓரளவு வெற்றி ஏற்படக்கூடும். கொடுத்த வாக்குறுதி கண்டிப்பாக காப்பாற்றி கொடுப்பீர்கள். மனம் தெளிந்த நீருடை போல் காணப்படக்கூடும். கூட்டு முயற்சி கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். நிம்மதியான வாழ்க்கை ஏற்படக்கூடும். சோதனை எல்லாம் சமாளித்து வெற்றி பெறுவீர்கள். எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு சில திட்டங்களை தீட்டுவீர்கள். என்று உங்களுக்கு குடும்பத்தில் சுபிக்ஷம் ஏற்பட கொடுங்க. சுவாதி, எதிர்பார்த்த பணம் கண்டிப்பாக கிடைக்கும். நீண்ட நாட்களாக இழுபறியாக இருந்த காரியங்களை வெற்றி இருக்கும். சோதனை எல்லாம் கடந்து வெற்றி பெறுவீர்கள். புத்தி கூர்மையுடனும் செயல்படுவீர்கள். வெளி உலக தொடர்புகள் விரும்பும் பயத்தில் இருக்க கொடுங்க. சமூக பொறுப்புகளை ஏற்றுக்கொள்வீர்கள். புதிய அந்தஸ்து உருவாக கூடும். என்று நீங்க சிக்கனத்தை கடைபிடிப்பது ரொம்ப சிறப்பு. விசாகம், அனைவரும் பெருமைப்படும் விதமாக நடந்து கொள்வீர்கள். திட்டமிட்ட காரியங்களை அற்புதமாக செய்து முடிவீர்கள். அதிக நன்மைகள் உங்களை தேடி வரக்கூடும். வியாபாரத்தின் நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள். எளிமையாக பணியில் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். உபரி பண வரவு கண்டிப்பாக ஏற்படக்கூடும். குடும்ப உறுப்பினர்கள் உங்களுக்கு விரும்பும் விதத்தில் கண்டிப்பாக இருக்க கொடுங்க. வீண் விவாதங்களை மட்டும் தள்ளிட வேண்டாம். பகை உணர்வு ஏற்படாத வண்ணம் பார்த்துக் கொள்ளுங்கள். அலைந்து திரிந்து சில பணிகளை முடிக்க வேண்டியிருக்கும். என்று நீங்க வியாபார நோக்குடனும் செயல்படுவீர்கள். விருச்சிகம் ராசினியர்கள், இன்று நீங்க மன அமைதியுடன் காணப்படுவீர்கள். திட்டமிட்டதை விட வேகமாக பணிகளை ஈடுபடுவீர்கள். செயல்களை நிறைவேற்றுவதில் ஆர்வமுடன் செயல்படுவீர்கள். அதிக மூலதனத்தையும் பெறுவீர்கள். தொழில் வியாபாரத்தில் நீங்கள் நினைத்ததை விட வேகமாக முன்னேறி செல்ல முடியுங்க. இலக்கு கூட கண்டிப்பாக நிறைவேறக்கூடும். விருச்சிகம் ராசினியர்கள், குடும்பத்தினருடன் வாக்குவாதம் செய்ய வேண்டாம். விரும்பிய உணவுகளை உண்டு மகிழ முடியும். வீண் விவாதங்களை தள்ளிட வேண்டாம். வாக்குவாதங்களை ஈடுபடாமல் இருப்பது மிக நல்லது. அவசர முடிவில் எதுவும் எடுக்க வேண்டாம். குடும்பத்தினர் உங்களுக்கு ஆதரவாக இருக்க கொடுங்க. வீண் விவாதங்களை தலையிட்டு தேவையில்லாத பிரச்சனைகளுக்கு செல்ல வேண்டாம். யாருக்கும் பஞ்சாயத்துக்கள் கூட பண்ண வேண்டாம். விருச்சிகம் ராசினியர்கள், எந்த ஒரு வேலையும் முடிப்பதற்கு முன்பு அவசரப்பட வேண்டாம். ஒரு வேலையை முடித்துவிட்டு அடுத்த வேலையில் கையை வையுங்கள். எல்லா வேலையும் இழுத்து போட்டு செய்து கொண்டிருக்க வேண்டாம். வரவேண்டிய பாக்கிகள் கண்டிப்பாக வருங்க. தாமதமான காரியங்களை கண்டிப்பாக வச்சு இருக்கும். எதிர்த்து செயல்பட்டவர்கள் விலகி செல்லக்கூடும். சிக்கனத்தை மட்டும் நீங்க கொஞ்சம் கடைபிடிக்க வேண்டும். பெரிய முதலீடுகளில் கொஞ்சம் கவனமாக செயல்படுங்கள். பெண்கள் இன்று முடிவுகளில் மிக தெளிவாக எடுப்பீர்கள். காரியங்களை கச்சிதமாக செய்து முடிப்பீர்கள். மதிப்பு மிக்க செயல்களை செய்து பாராட்டுகளை பெறுவீர்கள். பெண்கள் இன்று உணவு கட்டுப்பாட்டினை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். என்று காதலை பொறுத்தவரை
சின்ன சின்ன நெருக்கடிகள் இருக்கும், குழப்பம் இருக்கும். அமைதியுடன் செயல்படுவது மிக நல்லது. காதலை பொறுத்தவரை பதட்டப்பட வேண்டாம். என்று மாணவர்கள் நம்பிக்கை இழக்க வேண்டாம். காரியங்களை சுலபமாக ஜெயிக்க முடியும். வெளி உலக தொடர்புகள் விரும்பும் விதத்தில் இருக்கக்கூடும். கல்வியில் சிறந்து விளங்க முடியுங்க. மாணவர்கள் இன்று முக்கிய பொறுப்புகளை ஏற்றுக்கொள்வீர்கள். முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது பிங்க் நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். பிங்க் நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலை நீங்கள் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சூரிய நமஸ்காரமும் செய்துவிட்டு அருகில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் கோவிலுக்கு சென்று ஆஞ்சநேயர் வழிபாட்டை மேற்கொண்டு விட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 2 மற்றும் 4 மற்றும் 6. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். சாகம். என்று நீங்க கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றி கொடுப்பீர்கள். புதிய முயற்சிகளை முன்னேற்றம் இருக்கும். செயல்களை உங்களுக்கு வேகம் பெருக்குங்க. சோதனை எல்லாம் கடந்து வெற்றி பெறுவீர்கள். முத்திக்குறைவுடன் செயல்பட்டு முன்னேற்றம் அடைவீர்கள். தொழில் வியாபாரம் நெருக்கடி கண்டிப்பாக சரியாகும். புதிய அந்தஸ்து உருவாக்கக்கூடும். பண வரவில் கொஞ்சமாக சேமிப்பீர்கள். என்று நீங்க பகையை வளர்த்துக் கொள்ளாமல் இருப்பது மிக நல்லது. யாரையும் எந்த நேரத்திலும் குறைகள் சொல்ல வேண்டாம். வியாபார நுணுக்கங்களை மேம்படுத்திக் கொள்ளும் நாள் என்றே கண்டிப்பாக சொல்ல முடியுங்க. அனுஷம். பார்த்து பேசுங்கள். பொறுமையாக பேசுங்கள். நிதானமாக செயல்படுங்கள். அவ்வப்போது முன்கோபம் வெளிப்படக்கூடும். நீங்கள் நினைத்த விஷயங்கள் நடக்கவில்லை என்ற ஆதங்கள் இருக்கக்கூடுங்க. இருந்தாலும் போக போக எல்லாம் சரியாகும். பிரச்சனைக்கெல்லாம் தீர்வு கிடைக்குங்க. உணவு கட்டுப்பாட்டினை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். அது உங்களுக்கு வெற்றியை கொடுக்குங்க. கேட்டை. அனைவரிடத்திலும் நல்ல பேர் எடுக்க முடியுங்க. விருப்பங்களை ஓரளவு நிறைவேற்றிக் கொள்வீர்கள். திட்டமிட்ட செயல்களை அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். அதிக மூலதனத்தை கண்டிப்பாக பெறுவீர்கள். வியாபார நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள். எதிரிடமிருந்து விடுபடும் நாளாக இருக்க கொடுங்க. இன்று அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். இந்த நாள் உங்களுக்கு சாமர்த்தியமான செயல்பாடுகள் வெற்றியை கொடுக்குங்க. தனுசு. தனுசு ராசினியர்கள் இந்த ஆதரவற்றவர்களுக்கு ஆதரவு கரம் நீட்டுவீர்கள். வாழ்க்கையில் சிரமங்களை ஓரளவு சரி கட்டி விடுவீர்கள். சிறப்பான முன்னேற்றத்தை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். திட்டமிட்ட செயல்களை மிக சிறப்பாக செய்து முடிப்பீர்கள். முயற்சிக்கான பலன் கண்டிப்பாக ஏற்படக்கூடுங்க. தொழில் வியாபாரமும் அற்புதமாக நடைபெறக்கூடும். போட்டி பொறாமைகள் உங்களை விட்டு விலகி செல்லக்கூடும். சிக்கனத்தை மட்டும் கடைபிடியுங்கள். உபாத உணவுகளை மட்டும் எடுத்துக்கொள்ள வேண்டாம். உணவு கட்டுப்பாட்டினை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். அறிவுத்திறன் இன்று அதிகரிக்குங்க. தனுசு ராசினியர்கள் இனிமையான வார்த்தைகளால் சிக்கலான காரியத்தை கூட எளிமையாக செய்து முடிக்க முடியும். அனைவருடைய திசை திருப்பமும் உங்கள் மீது விழக்கூட்டும். பண வரவுக்கு குறைவிருக்காது. எடுத்த முடிவை மாற்றிக்கொள்வீர்கள். செயல்படுத்துவதற்கு முன்பு ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து மட்டும் செய்ய பாருங்கள். நீங்களாகவே எந்த ஒரு முடிவுக்கும் வர வேண்டாம். திட்டமிட்ட மாற்றங்கள் ஏற்படக்கூடுங்க. பகையை வளர்த்துக் கொள்ளாமல் பார்த்துக் கொள்ளுங்கள். பெண்கள் இன்று வேகமாக பணிகளை மேற்கொள்வீர்கள். காரியங்களை மிகவும் சிறப்பாக செய்து முடிப்பீர்கள். அதிர்ஷ்டகரமான சில சூழலையும் உருவாக்கிக் கொள்வீர்கள். பெண்கள் இன்று மனம் போல் வாழ்க்கையை கண்டிப்பாக அமைத்துக் கொள்ளக்கூடும். காதல் அடுத்த கட்ட நகர்வுக்கு செல்லும். காதலை பொறுத்தவரை அவசரப்பட வேண்டாம். திட்டமிடுதல் என்பது கண்டிப்பாக வேண்டும். இல்லத்தில் கலந்து பேச வேண்டும். என்று மாணவர்கள் படிப்படியாக முன்னேறி செல்லக்கூடுங்க. கல்வியில் உங்களால் சிறந்து விளங்க முடியும். உயர்கல்வியில சுலபமாக ஜெயிக்க முடியும். மாணவர்களுக்கு இன்று பொறுப்புகள் கூடும் நாள் என்று சொல்ல முடியும். முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது நீல நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். நீல நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்குங்க. அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சூரிய நமஸ்காரமும் செய்துவிட்டு அருகில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் கோவிலுக்கு சென்று ஆஞ்சநேயர் வழிபாட்டை மேற்கொண்டு விட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 6 மற்றும் 7. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் மற்றும் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள். மூலம். என்று கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றி கொடுக்க முடியும். பணிகளை விரைவாக செய்து முடிப்பீர்கள். செயல்பாடுகளை உங்களுக்கு வேகம் பிறக்குங்க. வேலை தொடர்பாக எடுத்த முயற்சி வெற்றியை கொடுக்கும். திட்டமிட்ட காரியங்களை வெற்றி ஏற்படக்கூடும். சோதனையும் கடந்து வெற்றி பெறுவீர்கள். இன்று உங்களுக்கு புத்தி கூர்மை ஏற்படும் நாளாக இருக்க கொடுங்க. போராடம். மனசுக்குள் புதிய திட்டம் உதிக்கக்கூடும். காரியங்கள் ஓரளவு வெற்றி ஏற்படக்கூடும். சிக்கல்களை ஓரளவு சரி கட்டி விடுவீர்கள். குடும்பத்துடன் வெளியிடங்களுக்கு சென்று வருவீர்கள். வீண் அலட்சியம் மட்டும் கட்டுப்படுத்துங்கள். என்று பதட்டம் கொஞ்சம் இருக்குங்க. அதனை சரிப்படுத்திக் கொள்ளுங்கள். உத்திராடம். என்று எதிர்பாராத திருப்பங்கள் இருக்கும். நல்லவைகள் கண்டிப்பாக நடக்க கொடுங்க. குடும்பத்திலும் சுபிக்ஷம் உண்டாகக்கூடும். சில திட்டங்களை ஆலோசித்து மேற்கொள்ள வேண்டியிருக்கும். குடும்ப உறவிடம் நிதானித்து பேசுங்கள். யாரையும் குறைத்து பேச வேண்டாம். என்று உங்களுக்கு பிரச்சனைக்கு முடிவு கிடைக்க கொடுங்க. வீட்டுக்கு தேவையான பொருள் சேர்க்கை ஏற்படக்கூடும். மன மகிழ்ச்சி அடையக்கூடும். என்று இனிமையான வார்த்தைகளால் சிக்கலான காரியத்தையும் சிறப்பாக செய்து முடிக்க முடியுங்க. மகரம் ராசினியர்கள் இன்று விரும்பும் விதத்தில் வாழ்க்கை அமைந்துவிடக் கொடுங்க. எப்படிப்பட்ட பிரச்சனைக்கும் இன்று முடிவு கிடைக்கக்கூடும். வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய சிரமங்களை எல்லாம் சரி கட்டி விடுவீர்கள். என்று மனசுக்குள் பெருமை ஏற்படக்கூடும்.
குடும்ப உறவுகளால் ஏற்பட்ட விரிசல் விலகி செல்ல கொடுங்க. வீண் விவகாரங்கள் மட்டும் தலையிட வேண்டாம். வியாபார நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள். வியாபாரங்களை இன்று நீங்கள் துரிதமாக செய்து முடிப்பீர்கள். வாழ்க்கை வளர்ச்சி நோக்கி செல்ல கொடுங்க. இயன்ற அளவில் அர்ப்பணிகளை செய்து மகிழ்வீர்கள். விருந்து விழாக்களில் கலந்து கொள்வீர்கள். இன்றைய சொத்து விவகாரங்களில் கவனம் இருக்கட்டும். கணவன் மனைவிக்கிடையே இடைவெளி குறையுங்க. பிள்ளைகளின் நலனில் அதிக அக்கறை எடுத்துக் கொள்வீர்கள். உறவினர்கள் நண்பர்களிடம் கருத்து வேறுபாடுகள் ஏற்படும். எதிர்பாராத செலவுகள் ஒரு பக்கம் ஏற்படக்கூடும். எதிர்பாராத வகையில் உங்களுக்கு நன்மைகள் ஏற்படக்கூடும். காரியங்கள் உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. மனசுக்குள் மகிழ்ச்சி ஏற்படக்கூடும். வெளி உலக தொடர்புகள் தொந்தரவை கொடுத்தாலும் பெரிய பிரச்சனை எல்லாம் கொடுக்காது சமாளித்து வெற்றி நடை போடுவீர்கள். சிலர் உங்களிடம் பணம் கேட்டு தொந்தரவு செய்வார்கள். யாரையும் இன்று எந்த காரணத்திற்காகவும் குறைத்து மதிப்பிட வேண்டாம். பஞ்சாயத்துகளில் கூட கலந்து கொள்ள வேண்டாம். நீங்கள் உண்டு உங்கள் வேலை உண்டு இருக்க பாருங்கள், அது வெற்றியை கொடுக்கும். பெண்கள் என்று உணவு கட்டுப்பாட்டினை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். காரியங்களை சுலபமாக செய்து முடிப்பீர்கள். பெண்கள் அக்கம் பக்கத்தில் நல்ல பேர் எடுக்க கொடுங்க. பிள்ளைகள் விஷயத்தில் அக்கறை கொள்வீர்கள். அதேபோல் கணவன் மனைவிக்கிடையே ஏற்பட்ட பிரச்சனைக்கு முடிவு கிடைக்குங்க. என்று காதலை பொறுத்தவரை மன மகிழ்ச்சி இருக்கும், ஆனால் குழப்பமும் இருக்கும். கைகூடுமா கூடாதா என்ற எண்ணம் இருக்கும். போக போகத்தான் பிரச்சனைகள் சரியாகும். என்று மாணவர்கள் கல்வியில் சுலபமாக ஜெயிக்க முடியுங்க. உயர்கல்வி அடுத்த கட்டத்திற்கு செல்லக்கூடும். மாணவர்களுக்கு பொறுப்புகள் கண்டிப்பாக உண்டாகக்கூடும். நல்ல விஷயங்கள்ல ஆர்வம் ஏற்படக்கூடுங்க. இந்த இனிய நாளை நீங்க கொண்டாடி மகிழ முடியும். முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது நீல நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். நீல நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் நீங்கள் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சூரிய நமஸ்காரமும் செய்துவிட்டு அருகில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் கோவிலுக்கு சென்று ஆஞ்சநேயர் வழிபாட்டை மேற்கொண்டு விட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் நீலம் மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள் உத்திராடம். என்று அனைவரும் பெருமைப்படும் விதமாக நடந்து கொள்வீர்கள். உறவினர் வகையில் உதவிகள் கிடைக்க கொடுங்க. சாமர்த்தியமான செயல்பாடுகள் வெற்றியை கொடுக்கும். கூடுதலாக இன்று பணிகளை மேற்கொள்ளக்கூடிய சூழல் இருக்கும். எடுத்த ஒவ்வொரு முயற்சியும் வெற்றி இருக்குங்க. பணிகளை குறித்த நேரத்தில் நிறைவேற்றி கொடுப்பீர்கள். திட்டமிட்ட காரியங்களை அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். மன அமைதி கூடும் நாள் என்று சொல்ல முடியுங்க. இந்த நாள் உங்களுக்கு எதிலும் மகிழ்ச்சி உண்டாக கூடும். திருவோணம். இந்த குடும்பத்தை நல்ல முறையில் வழிநடத்துவீர்கள். வாழ்க்கை தரத்தை இன்று சிறப்பான முறையில் அமைத்துக் கொள்வீர்கள். அனைவரும் பெருமைப்படும் விதமாக நடந்து கொள்வீர்கள். பிரச்சனைக்கெல்லாம் இன்று முடிவு கிடைக்க கொடுங்க. அதிர்ஷ்டமும் உங்களை தேடி வரக்கூடும். இன்று மனதிற்குள் சந்தோஷம் ஏற்படக்கூடும். மாற்றங்களும் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். நண்பரிடம் ஏற்பட்ட கருத்து வேறுபாடு கண்டிப்பாக மாறிவிடக் கொடுங்க. திருவோணம். எதிர்பாராத வகையில் நல்லது நடைபெறக்கூடும். காரியங்கள் உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். கையிலும் காசு பணம் புழங்க கொடுங்க. எதிரிகளால் ஏற்பட்ட சிரமங்கள் விலகி செல்லக்கூடும். இன்று வீட்டை விட்டு வெளியில் தங்குவதற்கான சூழல் ஏற்படக்கூடுங்க. கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றிக் கொடுப்பீர்கள். வீண் விவகாரங்களை தள்ளிட வேண்டாம். இன்று முக்கிய முடிவில் மிக தெளிவாக எடுக்கும் நான் என்று சொல்ல முடியுங்க. அவிட்டம். சந்தித்த நபர்களால் சந்தோஷம் ஏற்படக்கூடும். காரியங்களை கண்டிப்பாக வெற்றி ஏற்படக்கூடும். மனதிற்குள் மகிழ்ச்சி ஏற்படக்கூடுங்க. எதிலும் புதுமை படைக்கும் நாளாக இருக்கக்கூடும். விருப்பங்கள் கண்டிப்பாக கை கொடுங்க. இன்று எதிரிகள் தவிடுபொடி ஆகும் நாள் என்றே கண்டிப்பாக சொல்ல முடியுங்க. அவிட்டம் நட்சத்திரக்காரர்கள் இறைவனை மட்டும் முழுமையாக நம்புங்கள். வேண்டாத வேலைகளை ஈடுபட வேண்டாம். அதனை கொஞ்சம் பார்த்துக் கொள்ளுங்கள். கும்பம் ராசினியர்கள் இன்று பெரிய மாற்றங்களை உணரக்கூடியதாக இருப்பீர்கள். செய்யும் செயலை எல்லாம் நிதானமாக செய்து முடிப்பீர்கள். சோதனை எல்லாம் கடந்து கண்டிப்பாக வெற்றி பெறுவீர்கள். புத்தி குருமுடன் செயல்படக்கூடிய சூழல் இருக்குங்க. வாழ்வில் ஏற்படக்கூடிய சிரமங்களை எல்லாம் சரி கட்டி விடுவீர்கள். செயலில் உங்களுக்கு வேகம் பிறக்க கொடுங்க. குடும்பத்தில் நிம்மதியும் மகிழ்ச்சியும் உண்டாகக்கூடும். சிலர் உங்களை செயலை கண்டு பரிகாரம் செய்வார்கள். அதனை எல்லாம் நீங்க பெரிதுபடுத்த வேண்டாம். தொழிலில் உங்களுக்கு உற்பத்தி விற்பனை சிறப்பாக இருக்கக்கூடும். கூடுதல் பணவரவை ஏற்படுத்திக் கொள்ள கொடுங்க. அந்நிய தேச பயணங்கள் செல்லப்பட்ட திட்டம் வெற்றியை கொடுக்கும். இரவும் பகலும் கடுமையான உழைப்பு இருக்குங்க. எப்படியாவது வாழ்க்கையில சாதிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்குங்க. அது மட்டுமில்லை, சோதனையும் கடந்து கண்டிப்பாக வெற்றி பெற முடியும். வீட்டு தேவைகளை எல்லாம் ஓரளவு பூர்த்தி செய்து கொள்ள கொடுங்க. அற்புதங்களும் கண்டிப்பாக கை கொடுங்க. மன வேதனை இருந்தது கண்டிப்பாக மாறும். பிள்ளைகளாலும் மகிழ்ச்சி ஏற்படக்கூடும். எடுத்த முடிவை கச்சிதமாக செய்து முடிப்பீர்கள். திட்டமிட்ட வாழ்க்கை உங்களுக்கு மிக சிறப்பாக இருக்கும். புதிய தொழில் தொடங்கப்பட்ட திட்டம் வெற்றியை கொடுக்குங்க. மாற்று மருத்துவம் கண்டிப்பாக கை கொடுக்கும். ஏகோபித்த வரவேற்பை பெறுவீர்கள். சிந்தனை வளத்தை இன்று மேற்கொள்வீர்கள். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டமும் தேடி வர கொடுங்க. பெண்கள் நியாயமான விஷயங்களை தன்னை ஈடுபடுத்திக் கொள்ளக்கூடும். மிகவும் நெறிமுறையிலும் செயல்பட முடியும். பெண்களுக்கு இன்று மன மகிழ்ச்சி கண்டிப்பாக கூடுங்க. அது மட்டுமில்லை, எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் கண்டிப்பாக நடக்கும். காதல் புரியாத புதிர் போல் இருக்குமே தவிர பெரிய பிரச்சனையை கொடுக்காது. காதல் அடுத்த கட்ட நகர்வுக்கும் செல்லும். திருமணத்தை நோக்கியும் செல்லக்கூடும். என்று மாணவர்கள் படிப்பை தவிர வேறு எதிலும் அக்கறை வேண்டாம். படித்து முன்னேற வேண்டும் என்ற எண்ணம் மட்டும் இருக்கட்டும். கல்விக்காக பயிலுங்கள். கேள்வி ஞானத்தை வளர்த்துக் கொள்ளுங்கள். மூட நம்பிக்கைகளை மட்டும் கவனம் கொள்ள வேண்டாம். என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது பச்சை நிறத்தில் ஆடை அணி வேண்டும். பச்சை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில்
காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சூரிய நமஸ்காரமும் செய்துவிட்டு அருகில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் கோவிலுக்கு சென்று ஆஞ்சநேயர் வழிபாட்டை மேற்கொண்டு விட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். உங்களுக்கான நல்லது கண்டிப்பாக நடக்க கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் பச்சை மற்றும் நீலம் மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். அவிட்டம். என்று சாதிக்கக்கூடிய பக்குவம் கண்டிப்பாக இருக்கும். லட்சியங்களை கூட நிறைவேற்றிக் கொள்வீர்கள். வாய்ப்புகளை அற்புதமாக பயன்படுத்திக் கொள்வீர்கள். வியாபாரத்தின் நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள். எதிர்மறையாக பேசிவிடும் விலகி இருப்பது நல்லது. சோதனையும் கடந்து வெற்றி பெற முடியும். புத்தி கூர்மை வெளிப்படக்கூடும். செயல்களில் உங்களுக்கு வேகம் ஏற்பட கொடுங்க. சில திட்டங்களை அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். குடும்பத்தில் சுபிக்ஷம் ஏற்பட கொடுங்க. சதயம். எதிர்பார்த்த பணம் கண்டிப்பாக கிடைக்கும். பிறருக்கு வாக்குறுதி மட்டும் கொடுக்க வேண்டாம். குடும்பத்துடன் விரும்பிய உணவுகளை உண்டு மழுவர்கள். என் மனதிற்குள் ஒருவித மகிழ்ச்சி கொடுங்க. வீண் விவாதங்களை மட்டும் தாண்ட வேண்டாம். பகையை வளர்த்துக் கொள்ளாமல் பார்த்துக் கொள்ளுங்கள். திட்டமிட்ட காரியங்களை வெற்றி இருக்குங்க. முடிவுகள் உங்களுக்கு லாபமாக இருக்கக்கூடும். ஏனோதனமாக இருந்த நிலை கண்டிப்பாக மாறும். என்று நீங்க அனைவரும் பெருமைப்படும் விதமாக நடந்து கொள்வீர்கள். போராட்டாத்தி. இன்று பேச்சை குறைத்துக் கொண்டு பணியில் ஈடுபடுங்கள். வீட்டை விட்டு வெளியில் தங்குவதற்கான சூழல் வெளிப்படக்கூடும். ஆன்மீகத்தின் நாட்டம் ஏற்படக்கூடும். சிலருக்கு எதிர்பாராத திருப்பங்கள் ஏற்படக்கூடும். குடும்பத்தில் நிம்மதியும் சுபிக்ஷமும் உண்டாகும். சிலர் உங்களை கண்டு பயப்படக்கூடுங்க. மனம் உங்களுக்கு மகிழ்ச்சி அடையக்கூடும். வருமானம் வரக்கூடிய வேலையை எடுத்து செய்வீர்கள். என்று நீங்க பேச்சை குறைத்துக் கொண்டு பணியில் ஈடுபடுங்கள். எந்த ஒரு பணியாக இருக்கட்டும் எளிமையாக செய்து முடித்து பாராட்டுகளை பெறும் நாள் என்றே கண்டிப்பாக சொல்ல முடியுங்க. மீனம் ராசினியர்கள். இந்த மனதிற்குள் தைரியம் ஏற்படக்கூடும். நம்பிக்கைகள் கண்டிப்பாக நடைபெறக்கூடும். சிலர் உங்களை பரிகாசம் செய்யக்கூடும். பார்த்துக் கொள்ளுங்கள். வாழ்வியல் சிரமங்களை சரி செய்ய திட்டமிடுவீர்கள். முயற்சிக்கான பலன் கண்டிப்பாக ஏற்பட கொடுங்க. ஓரளவுக்கு நன்மை ஏற்பட கொடுங்க. தொழில் வியாபாரத்தில் கூடுதல் போட்டிகளை எதிர்கொள்வீர்கள். செலவுகளை நீங்க சிக்கனத்தை கடைபிடிக்க வேண்டும். உபாத உணவுகளை தயவு செய்து உண்ண வேண்டாம். இன்று மனம் போல் வாழ்க்கையை அமைத்துக் கொள்வீர்கள். அறிவுத்திறன் அதிகரிக்குங்க. இனிமையான வார்த்தைகளால் சிக்கலான காரியங்களை கூட சிறப்பாக செய்து முடிக்க முடியும். எளிமையாக எதிலும் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். பண வரவுக்கு என்று குறைவு இருக்காது. எடுத்த முடிவை அற்புதமாக செயல்படுத்துவீர்கள். ஒருமுறைக்கு இருமுறை யோசித்து எதிலும் ஈடுபடுவது நல்லது. யாரையும் இன்று நீங்க குறைகள் மட்டும் சொல்ல வேண்டாம். எந்த ஒரு காரியத்திலும் நீங்க அவசர முடிவுகள் எதுவும் எடுக்க வேண்டாம். பல சோதனையும் கடந்து வெற்றி பெறுவீர்கள். திருப்திகரமான முன்னேற்றமும் ஏற்படக்கூடும். வீடு வாகனம் வாங்கக்கூடிய யோகம் இருக்குங்க. அந்நிய தேச பயணங்கள் செல்லப்பட்ட திட்டம் வெற்றியை கொடுக்கும். பிள்ளைகள் விஷயத்தில் அக்கறையுடன் செயல்படுவீர்கள். உறவுகள் நண்பர்களிடம் இன்று நீங்க கருத்து வேறுபாடு ஏற்பட்டது கண்டிப்பாக மாறுங்க. நிலவில் உள்ள பணம் கண்டிப்பாக வரக்கூடும். எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு சில முக்கிய முடிவுகள் எடுப்பீர்கள். குடும்பத்தில் சுபிக்ஷமும் உண்டாகக்கூடும். முயற்சிகளை வெற்றி ஏற்படக்கூடும். உணவு கட்டுப்பாட்டினை இன்று ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். யாரையும் நம்பி எந்த ஒரு பொறுப்புகளையும் ஒப்படைக்க வேண்டாம். நீங்கள் உண்டு உங்கள் வேலை உண்டு இருப்பது மிக சிறப்பு. என்று பெண்கள் அக்கம் பக்கத்தில் நல்ல பெயர் எடுப்பீர்கள். அழிந்து தெரிந்து சில பணிகளை முடித்து காட்டுவீர்கள். எல்லா வேலைகளும் இழுத்து போட்டு செய்து கொண்டிருப்பீர்கள். பெண்களுக்கு என்று வரவேண்டிய பணம் கண்டிப்பாக வரக்கூடுங்க. காதல் மட்டுமே கொஞ்சம் குழப்பத்தை கொடுக்கும். மனதில் அமைதியை ஏற்படுத்தினாலும் காதலில் பிடிவாதம் மட்டும் வேண்டாம். அதனை மட்டும் பார்த்துக் கொள்ளுங்கள். என்று மாணவர்கள் சுய கௌரவம் மேலுங்க. சந்தித்த நபர்களால் சந்தோஷம் ஏற்படக்கூடும். எப்படியாவது சாதித்துவிட வேண்டும் என்ற எண்ணம் இருக்கும். மாணவர்கள் இன்று திருப்பு முனையாக எல்லாவற்றிலும் ஈடுபடுவீர்கள். திருப்பங்கள் நிறைந்த நாளாக அமைத்துக் கொள்வீர்கள். முக்கியமான நாளை நல்ல விதமாகவும் பயன்படுத்திக் கொள்வீர்கள். என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது பிங்க் நிறத்தில் ஆடை அணி வேண்டும். பிங்க் நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சூரிய நமஸ்காரமும் செய்துவிட்டு அருகில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் கோவிலுக்கு சென்று ஆஞ்சநேயர் வழிபாட்டை மேற்கொண்டு விட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 1 மற்றும் 5. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். போராட்டாத்தி. என்று இனிமையாக பேசி காரியங்களை சாதித்து காட்டுவீர்கள். அற்புதமாக செயல்பட்டு எதிலும் வெற்றி பெறுவீர்கள். சுமூகமான சூழல் என்று வெளிப்பட கொடுங்க. மனதிற்கு இனிய சம்பவங்கள் நடைபெறக்கூடும். மற்றற்ற மகிழ்ச்சி கண்டிப்பாக இருக்குங்க. என்று உன் நல்ல மனசை மற்றவர்கள் புரிந்து கொள்ளக்கூடும். உத்திரட்டாத்தி. சிலருக்கு வீடு மாற்றங்கள் மகிழ்ச்சி கொடுக்கும். எதிர்பாராத திருப்பங்கள் ஏற்படக்கூடும். காலையில் உங்களுக்கு நல்ல கனவுகள் வரக்கூடுங்க. அக்கம் பக்கத்திலும் நல்ல பேர் எடுக்கக்கூடிய சூழல் இருக்கும். உணவு கட்டுப்பாட்டினை இன்று ஏற்படுத்திக் கொள்வீர்கள். என்று பெரிய அளவில் உங்களுக்கு பிரச்சனை இருக்காது. நல்ல நிலைக்கு உயர்ந்து காட்டுவீர்கள். இந்த நாள் உங்களுக்கு கூடுதல் பொறுப்புகளும் சந்தோஷங்களும் ஏற்படும் என்றே சொல்ல முடியுங்க. ரேவதி. மனதிற்குள் சந்தோஷம் கூடும். காரியங்கள வெற்றி ஏற்படக்கூடும். மனசுக்குள் ஏற்படக்கூடிய குழப்பங்களுக்கு முடிவு கிடைக்குங்க. ஒருமுறைக்கு இருமுறை யோசித்து எதிலும் ஈடுபடுவீர்கள். சிந்தனை வளம் கண்டிப்பாக பெருக்க கொடுங்க. மனம் கொஞ்சம் பதட்டமாக இருக்கக்கூடும். யாரையும் நம்பி இன்று எந்த ஒரு பொறுப்புகளையும் ஒப்படைக்க வேண்டாம். மனசுக்குள்ள இருந்த கவலை
கொஞ்சம் கொஞ்சமாகத்தான் சரியாக கொடுங்க. அது மட்டுமில்லை, பணம் பட்டுவாடா செய்யும்பொழுது கொஞ்சம் கவனம் இருக்கட்டும். சிலர் வேண்டுமென்றே உங்களிடம் பணம் கேட்டு தொந்தரவு செய்யக்கூடும். நண்பர்களே, அடுத்த வீடியோ பதிவினை தேர்வு செய்வதற்கு முன் புகழ் மீடியாவை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி. தேங்க்யூ. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.